அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆசியாவில் பரவி வரும் நிம்பஸ் கொரோனா ஆபத்தானதா? என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. புது வகை நிம்பஸ் கொரோனா அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆசியாவோட சீனா உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் பரவ தொடங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு. இந்த புது வகை நிம்பஸ் கொரோனானால என்ன பாதிப்பு இருக்கும், இது எது போன்ற வீரியம் கொண்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது 2019 முதல்ல சீனால கொரோனா பரவ தொடங்கியது. அதன் பிறகு சில ஆண்டுகள் கொரோனா அப்படிங்கிறது கட்டுப்பாடுக்குள்ள இருந்தது, மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, புது வடிவங்கள்ல அதனுடைய இந்த உருமாற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பெரிய அளவில் சமீபத்தில் உருவான புது மாற்றங்கள்ல பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் இந்த நிம்பஸ் வகை கொரோனா அப்படிங்கிறது அமெரிக்காவோட கலிபோர்னியா உள்ளிட்ட முக்கியமான 13 மாகாணங்கள்ல அதிக அளவில் பரவுறதுனால அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. அடிப்படையில் இது ஒமைக்ரான் வகையை சேர்ந்த ஒரு திரிபு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனாலதான் இதற்கு நிம்பஸ் அப்படின்னு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகை கொரோனா அப்படிங்கிறது NB.1.8.1 அப்படிங்கிற வைரஸ் வகையை சேர்ந்தது அப்படிங்கிறதையும் உலக சுகாதார மையம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுவும் தொடர்ந்து கண்காணிப்பு பட்டியலில் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இது எங்கெங்கெல்லாம் பரவுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படையில் இந்த கொரோனா தொற்றுக்கு உள்ளானவங்களுக்கு தொண்டையில் பிளேடால் அறுக்கக்கூடிய, அதாவது கண்ணாடியை முழுங்குனா நமக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிக அளவில் அமெரிக்கா, பிரிட்டன்ல பரவ தொடங்கி இருந்தது. பிரிட்டன்ல மட்டுமே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த வகை தொற்றால 10% பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அந்த நாட்டு சுகாதாரத்துறை சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கலிபோர்னியா, நியூ ஜெர்சி, அதே மாதிரி நியூயார்க் இது போன்ற பகுதிகளில் சில இடங்கள்ல குறைவான பதிவு இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, நிம்பஸ் மட்டும் இல்ல, XFG அப்படிங்கிற ஒரு திரிபு சொல்றாங்க. இந்த வகை வைரஸாலும் மக்கள்கிட்ட ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. இதுவும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தொற்றா இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. ஆனா உலக சுகாதார மையம் இது ஒரு உயிர்கொல்லி இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. பரவல் அதிகரிக்கும், இதனால பாதிப்பு அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்கும். சரி, என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அடிப்படையில் எல்லா தொற்றுக்கும் இருக்கிற மாதிரி இருமல், காய்ச்சல், சோர்வு, தசை வலி, நுகர்வு, அந்த தன்மை இழக்கிறது, இது எல்லாமே இருக்கும். கூடுதலாக இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த தொற்றால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எச்சில விழுங்கும் போது இருக்கக்கூடிய அந்த உணர்வு அப்படிங்கிறது ஒரு ரேசர் பிளேடை முழுங்கின மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால இது இதனுடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கிறது. யாரெல்லாம் இது குறித்து கவனம் கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தடுப்பூசி இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளாதவர்கள், அதே மாதிரி இயல்பிலேயே எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் உலக சுகாதார மையம் அறிவுறுத்தியிருக்கு.